இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டேரெக்டாக எப்படி போயிட்டு நம்ம லேப் செட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது 2 டைப் ஆஃப் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து விபாக்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். நம்ம டேரெக்டாக இல்லாட்டா விஎம்வேர் யாருக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. விஎம்வேர் ரெண்டுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோம். ஜஸ்ட் Oracle VirtualBox போயிட்டுருக்கோம். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹோஸ்ட் விண்டோஸ், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு. நம்ம இதில் வந்து நம்மளோட ஹோஸ்ட் என்னன்னா நம்ம விண்டோஸ்குள்ளே தான் ஓஎஸ்குள்ளே தான் பூட் ஆகி வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ஹோஸ்ட் வந்து விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸை செலக்ட் பண்ணிட்டு விபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வேணும். கெட் காலிங் கொடுத்தா கால் லினக்ஸை விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கான விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு தேவையான ஒரு ஐஎஸ்ஓவை ஏற்ற போகிறோம். நம்ம இதில் வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா VirtualBox தான். ஸோ இந்த டோரண்ட் ஃபைலாம் ஏற்றிக்கலாம், நம்ம நார்மலாக ஏற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் லைக் நார்மலாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த VirtualBoxக்கான கால் லினக்ஸ் ஃபைல் ஏற்றுறதுக்காக டவுன்லோட் பண்ணுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் விபாக்ஸை ரன் பண்ணுவோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி விபாக்ஸ் இருக்குது, இருந்தாலும் அந்த டவுன்லோட் பண்ண விபாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் அப்புறம் பண்ணுறேன். ஜஸ்ட் விபாக்ஸை ரன் பண்ணுறேன். தென் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஏறினதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா கால் லினக்ஸை போய்ட்டு அன்சிப் பண்ணணும். ஓகே நம்ம கால் லினக்ஸோட அந்த விபாக்ஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டேரக்டரிக்கு போயிட்டு விண்டரில் ஓப்பன் அப் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக சி ட்ரைவ்லேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஹியர் யூ கேன் சி கால் லினக்ஸ் விபாக்ஸ் ஃபைல். ஸோ விபாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஓப்பன் கொடுத்துருவோம். நியூ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சு கூட பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ஃபைல் வந்து விபாக்ஸ்க்காக கான்ஃபிகர் பண்ணப்பட்டது அந்த ஓஎஸ். ஸோ நம்ம டேரெக்டாக கொடுத்து ஓப்பன் அப் பண்ணிட்டோன்னா ஈஸி ப்ராசஸாக முடிஞ்சிடும். ஸோ இங்கே இந்த கால் லினக்ஸ்க்கு எத்தனை ஃபைல் இருக்குது, இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ப்ளூ பாக்ஸ் மாதிரி இருக்குது தான் நம்ம VirtualBox ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபைல். ஜஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டா நீங்கள் நமக்கு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிக்க தெரியும். ஜஸ்ட் ரன் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல். விபாக்ஸில் நம்மளோட கால் லினக்ஸ் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிடிஎஃப் எல்லாமே இந்த ஒரே பிளேஸ்லேயே பண்ணிக்க முடியும். ஓகே, சில பேருக்கு இந்த கால் லினக்ஸில் விபாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த கர்சர் வந்து ஷோ ஆக மாட்டேங்கிற ப்ராப்ளம் வரும். அதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம இதை பவர் ஆஃப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப அட்வான்ஸ் மோடில் போயிட்டு ரெக்கவரி மோட் வழியாக வரையும் உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, கர்சர் கிளியராகவே விசிபிளாக இருக்குது. ஸோ டெர்மினல் வந்துட்டு பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் இருக்குது, அந்த கமெண்ட்டை கொடுத்து என்டர் பண்ணிப்போம். sudo apd update $, then sudo apd upgrade -y for confirmation. then default password தான் காலி கொடுத்தா டேட்டா பேஸ் எல்லாமே அப்டேட் ஆயிரும், பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சிடிஎஃப் என்விரான்மெண்ட் ஃபுல் அப்கிரேடபுளாக இருக்கும். எல்லா பேக்கேஜ்லேருந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கும்.